சரக்குலாம் ரெடி. வண்டி அங்க வந்து நிக்கும். அட பாவிங்களா, கொல்லப்பட்டதை பத்தி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களே நினைச்சு அவங்க கண்ணில் படாம சத்தம் இல்லாம நான் திரும்பி வந்துட்டேன். உன்னை பார்த்ததா கொண்டதா ஊருக்குள்ள என்னை பத்தி சொல்லிக்காத. அப்ப மட்டுமா வீரபாண்டி, ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு ஏதாவது செய்தி வேணும்னா என்கிட்ட கேளு, நான் சொல்றேன் உனக்கு. வாட்டா அப்பா இருண்ணே, ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றேன். குடிய ஒழிக்கிறேன்னு குடி ஒன்றும் ஒழிச்சிருச்சுண்ணே. ஏய், எந்த குடியை அழிக்கணும்னு நினைச்சினோம் அந்த குடியை என்ன அழிச்சிடுறா நீ குர்ரா. ஆமாண்ணா, என் குடும்பத்தால இப்ப என் நிலைமையே தலைகளா மாறிச்சுடா குர்ரா. நில்லுங்கடி, ஜாமண்ட்ரி பாக்ஸை மறந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல பூங்குடியை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போய் எடுத்துக்கலாம். புரியுதா உனக்கு? ஏய் விளையாட வாடி, சீக்கிரம் போலாம். நான் வரல, நான் போய் ஜாமண்ட்ரி பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். போறா. சரி, எடுத்துட்டு வரணும், இருடி. ஒவ்வொருத்தனும் குடிகாரனாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி தான் நானும். ஜாமண்ட்ரி பாக்ஸ் எடுக்க போனோம், என்ன வள்ளியடி? ஆமாண்டி. நீ குடினே, நீ நல்லா இருண்ணே. இந்த வர்றனே. ஏய், இன்னும் என்னடி காணாவ? பாப்பா சொல்லுங்க அங்கிள். என்னப்பா பண்றீங்க? விளையாட போறோம். விளையாடுறீங்களோ? வாங்க, உங்களுக்கு பூச்சாண்டங்கள் காட்டுறேன். வாங்க. உட்காருங்க. அண்ணே, பாப்பா வந்துருக்குண்ணே உங்களை பார்க்க. பாருங்கண்ணே, பாருங்க.
ஏய் ஏய் மேஜிக்காரும் பேசாம இருக்கணும். ஐயோ கத்த ஆரம்பிச்சிச்சு. என்ன அம்மா என்ன என்னாச்சு என்னன்னு பாருங்க. இவன் இப்பெல்லாம் கிட்ட சொல்ல மாட்டான். அந்த தூணு போய் அடிச்சாதான் சொல்லுவாங்க. தூக்குங்க. ஊர் எல்லையில இந்த மரத்துல கட்டி வச்சு உரி உரி உரிச்சா உண்மையில சொல்லிடுவான். தூக்குங்கடா. டேய் தூக்கு. இருடா. இவர் வர எங்க போய் தொலைஞ்சாருன்னே தெரியல. அங்க கூட்டமா இருக்கு. அங்க ஏதோ சத்தம் கேக்குது. இவங்கள்ட்ட கேட்டு ஆமாண்டி. என்னமா அங்க பிரச்சனை? யார் கத்துறா? குழந்தை செயினை ஒருத்தன் திருடிட்டாமா, அவனை கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. குழந்தை செயினியா? யார் அது? அதான் வீவோ இருக்கு இல்லையா, அந்த வீணா போன வீவோ குடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பாருல்ல, அவரைத்தான். வீவாவா? ஏங்க என்னங்க ஆச்சு? ஏன் அவங்க அடிக்கிறாங்க? இவன் குழந்தை கழுத்துல போட்டிருந்த செயினை திருட்டாமா. இவன்லாம் சும்மா விடக்கூடாது, போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். ஐயா வராரு, எதுவாக இருந்தாலும் இப்பயே விட சொல்லிடுங்க. அவர் போயிட்டாருன்னா வரதுக்கு 2 நாள் ஆகும். சரிங்க, நாங்க பேசிக்கிறோம். டேய் அந்த சைடு போய் நல்லா போடுறா. வணக்கங்க. வணக்கம் ஐயா. நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். அப்பா என்னப்பா? நான் கொஞ்சம் காசு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா குடும்பத்தோட. என்ன விஷயம் போறேன்? போயிட்டு வந்து சொல்கிறேன்ப்பா. ஐயா என்னப்பா? வில்லேஜ் ஆபீசரை கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஐயா. ஏன்? இதே திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நடா என்னன்னு கேட்குறேன். தனபாலு தனபாலு எதுக்கு இவனை இப்போ மரத்தில் கட்டி வச்சிருக்கு? எதுக்குன்னே தெரியலங்கய்யா. என் புருஷனை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்கய்யா. என்னமாச்சு? குழந்தை கழுத்துல போட்டிருந்த செயினை திருட்டாயா இவன். இந்த ஊர்ல காணாம போன பொருள் எல்லாம் இந்த குடிகாரன் தான் எடுத்திருக்கான். ஐயா அந்த திருட்டு பையனை சும்மாவே விடாதீங்க. ஏன்பா என் பையன் அப்படிலாம் செய்ய மாட்டான்பா. குடிப்பான், வேற எந்த தப்பு பண்ண மாட்டான்ப்பா. ஏம்பா இவனை பார்த்தா திருடுற ஆள் மாதிரியா தெரியுது. ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? ஏய் கட்டாவத்து விடுங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏமா உங்களுக்கு மனசாட்சியா இல்லையா? ஐயா நீங்க தான் என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தணும். உன் புருஷனை நான் காப்பாத்தணுமா? அவன் இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் யாரு? இப்ப தலை குனிகிற. இத பார், எல்லாத்துக்கும் சொல்றேன். வெளியே போற ஆம்பளை 1008 பிரச்சனைகளை சந்திச்சு அந்த பிரச்சனைகளோட தான் வீட்டுக்கு வருவான். அந்த பிரச்சனையில தான் இருப்பான். அதை நீங்க தான் புரிஞ்சு நடந்துக்கணும். அதே மாதிரி தான் ஒரு நேர்மையான அதிகாரி 1008 பிரச்சனைகளோட தான் அவன் வீட்டுக்கு வந்து சேருவான். நல்ல அதிகாரி, நேர்மையானவன். ஒரு நல்ல அதிகாரி ஒரு ஊருன்னு தேடி வரும்போது அவரை பொக்கிஷமா பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. சத்தியம் நேர்மை உண்மைன்னு வாழ்றவன் தடமாறி போறதுக்கு யார் காரணம்? முதல் பொறுப்பு அவனுடைய குடும்பம், 2வது பொறுப்பு இந்த ஊர் மக்கள். ஐயோ, அவன் ரொம்ப நல்லவையா. எந்த கட்ட பழக்கமும் அவனுக்கு இல்ல. இந்த குடி ஒண்ணுதான்.